வித்தின் 5 days சீஸ்ஃபயர் அப்படிங்கிறது உருவாகிவிடும். ட்ரம்ப் சொன்ன வார்த்தை. ஈரான்ல இப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா 48 மணி நேரம் கெடு கொடுத்திருந்தார். அவன 48 மணி நேரத்துல நீ மட்டும் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை திறக்கல, உன்னுடைய எனர்ஜி செக்டார்ஸ் ஃபுல்லா கம்ப்ளீட்டா நான் பிளாக் அவுட் பண்ணிடுறேன் அப்படி இப்படின்னு சொல்லி பல மிரட்டல கொடுத்திருந்தார். கொஞ்சமும் பயப்படாம ஈரானும் என்ன சொன்னாங்க, மச்சான் முடிஞ்சா தொட்டுப்பாரு, நானும் திருப்பி அடிப்பேன். டோட்டலாவே ஒஃபென்சிவா மாறி நின்ன ஈரான அமெரிக்கா பார்த்தது. அமெரிக்கா இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ஷேர் மார்க்கெட்ல இருந்து எல்லாமே பயங்கரமா நடுநடுகமா இருந்துச்சு. டவுனுக்கு போச்சு. நம்ம நிஃப்டி 50 எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா -2.48% எவ்வளோ அடி வாங்கிச்சு. க்ரூட் ஆயில் பார்த்தீங்கன்னா பயங்கரமா ஏறிச்சு. தங்கத்துக்கு விலை யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு பவுனுக்கு 5000 ரூபாய் அளவுக்கு குறைஞ்சிச்சு. இதுதான் சரியான நேரம் அப்படி இப்படி நம்மளாம் சொல்லிட்டு இருக்கும்போது ட்ரம்ப் அவர்களுடைய ஒரு அறிவிப்பு வருது. திடீர்னு பார்த்தா க்ரூட் ஆயிலுடைய விலை டவுன் ஆகுது. ஸோ உலகத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறத மார்க்கெட் பார்க்கும்போது நம்மளால படிக்க முடியும். எப்படி சரியா இருக்குன்னா, ட்ரம்ப் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னார்னா உடனடியாக இந்த மார்க்கெட் அப்படிங்கிறது ரியாக்ட் ஆகுது. க்ரூட் ஆயிலுடைய விலை டபார்னு கீழே விழுகுது. ஏன் கீழே விழுகுது? 5 நாள்ல சீஸ்ஃபயர்ப்பா, எனக்கும் ஈரானுக்கும் சண்டை கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே க்ரூட் ஆயில் வாங்கி வச்சிருக்கேன் விற்கிறான். வித்த உடனே அது க்ரூட் ஆயில் கீழே விழுகுது, தங்கம் மறுபடியும் விலை ஏறுது. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது, தூங்கி எந்திரிச்சா ஒவ்வொரு மாதிரி பேசிட்டு இருக்க, உனக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட் ரியாக்ட் ஆகிட்டு இருக்கு, பணத்தை அடுத்ததா இழந்துட்டு போறது எல்லாமே உன்னுடைய கண்ணாசைவில் தான் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்களை கேட்கணும்னு தோணுச்சு.